அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது நகராட்சியில் அந்த மாடுகளை பிடித்து ரோட்டில் திறந்த மாடுகளை கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கும் காட்சியையும் அதன் உரிமையாளர்கள் இந்த மாட்டை திரும்பி எடுத்து செல்லவில்லை என்பதால் இந்த மாட்டை ஏலம் விடப் போகும் அந்த காட்சியையும் நீங்கள் இதில் இந்த காணொளியில் காண இருக்கின்றீர்கள். தொடர்ந்து பாருங்கள். பாருங்க, அதிராமண்ணம் முழுதும் சுற்றி திரிந்த மாடுகளை இங்கே நகராட்சியில் அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சி 4 நாள் 5 நாள் ஆகிவிட்டது. இன்னும் அவருடைய சொந்தக்காரர்கள், அந்த மாட்டுடைய சொந்தக்காரர்கள் இதை அவங்க கூட்டிகிட்டு போகல. இன்னும் ரோட்டில் மாடுகள் திரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கூட்டிகிட்டு போட்டு ஏலம் விடுவதாக அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த நகராட்சியில் இது விஷயமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகையை பாருங்கள், எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீட்டு முகவரியுடன் அதற்கு நகல் இணைப்புடன் விண்ணப்ப பூர்த்தி செய்து அபராதம் 500 ரூபாய் நகராட்சியில் செலுத்தி ரசீது பெற்று உடன் வரவும். இந்த மாட்டை திருப்பி அழைச்சி போகிறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு. ஐயா, ரைட். இந்த மாடை உள்ளே பிடிச்சி போட்டுருக்குறீங்க. பிடிச்சி, உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் நடராஜன் கூப்பிடுறேன் சார். அதாவது உள்ள விட்ட மாடு வாங்கிட்டு போனோம்னா அபராதம் 500 ரூபா கவுண்டர்ல கட்டி ரசீது கொண்டு வந்தா மாடை திருப்பி அனுப்பிடுவோம். அனுப்பாத முன்னாடி சம்பந்தப்பட்ட ஓனர், மாட்டு ஓனர் மாட்டோட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்துட்டு மாட்டுல பெயிண்டால இன்ட்டு போட்டு அனுப்புவோம். பெயிண்ட் அடிச்சுதான் வெரி குட். ஏன்னா மாற்றி வாங்கிட்டு மாற்றி வாங்கிடுவாங்க. அப்படிதான் போட்டோ எடுக்கிறது. மாட்டுல இன்ட்டு போட்டு அனுப்புவோம். கம்பில பெயிண்ட் அடிச்சு அனுப்புவோம். வெரி குட். அந்த மாடு திரும்பி வந்துச்சுன்னா அபராதம் ரெட்டிப்பு தொகையா போடணும்னு ஆணையர் அம்மா சொல்லியிருக்காங்க. வெரி குட். அதனால மாடை இனிமே அவுத்து விடக்கூடாது. நல்ல ஒரு விஷயம். அவுத்து விடக்கூடாது. நல்ல ஒரு விஷயம். நல்ல ஒரு இது. அதான் முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடோட இருந்துச்சு. இப்போ ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு. இன்னும் ரோட்டில் மாடுகள் திரும்பிக்கிட்டு இருக்குது. இது முடிஞ்சதுக்கு பிறகு அதையும் பிடிச்சி போடுங்க. அதையும் பிடிச்சி போட்டீங்களாக்க இன்னும் ஒரு ரோடு கூட அதிராமண்ணத்தில் எந்த மாடு தெரியக்கூடாது. ஓகே, நன்றி. நாட்களாக சாலைகளில் சுற்றி திரிந்த மாடுகளை பிரிக்கப்பட்டு நகராட்சியில் அடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அறிவிப்புகளும் அறிவிக்கப்பட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிந்து போக்குவரத்துக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையிலாக இருக்கின்றது. ஆகவே பிரிக்கப்பட்டுள்ள மாடுகளின் உரிமையாளர்கள் இன்று மாலை 4 மணிக்குள் நகராட்சிக்கு நகராட்சி ஆணையரிடம் தாங்களின் மாடுகளில் உரிய அபராத தொகையை செலுத்தி தாங்கள் மாடுகளை தாங்கள் வீட்டுக்கு பிடித்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. அபராத தொகை கட்ட தவறியவர்களின் மாடுகளை இன்று 22/11/2023 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் கண்டிப்பாக நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பகிரங்க ஏலம் விடப்படும் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது என்பதை தெரிவிக்கின்றோம். இப்படிக்கு அதிராம்பட்டினம் நகராட்சி ஆணையர். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.